Hi friends, welcome to Ruba Garden. இன்னைக்கு வந்துட்டு நவம்பர் மந்த் அப்டேட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த போஸ்ட் நான் ஏன் போஸ்ட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுடைய ஃப்ளவர் கார்டன் வந்து காட்டுங்க, உங்களுடைய பூச்செடிகள்லாம் காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காகவும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மந்த் எப்படி என்னுடைய கார்டன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் தான். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கார்டனே வந்து உங்களுக்கு பார்த்து கண்டிப்பாக போர் அடிச்சிருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் வரவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட் ரோவில் வந்துட்டு இந்த கத்திரிக்காய் செடி வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து நல்லா காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த கத்திரிக்காயில் வந்து அடிப்பக்கம் வந்து இந்த மாதிரி ப்ரௌனாக இருக்குது பாருங்கள். ஸோ இதுக்கு என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மழை நாளாக இருக்கட்டும் இல்லை பனி நாளாக இருக்கட்டும், அப்படியே வந்து அந்த தண்ணி வந்து தேங்கி இருந்திருக்கும் இல்லையா. ஸோ இந்த இடத்துல இருக்கும்போது அப்படியே வந்து அது கருத்து போயிடும். ஸோ இதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, டேஸ்ட் வைஸ்லாம் ஒன்றும் மாறாது. பட் நீங்கள் வந்து செடியை இப்படி உதறி விட்டிங்கனாலே அதில் இருக்க தண்ணிலாம் கொட்டிடும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வராது. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து மாமரம், அதுக்கப்புறம் கொய்யா மரம் இதெல்லாம் தான் இருக்குது. ஸோ கீழே வந்து கத்திரிக்காய் நாற்று போட்டிருக்கோம், அது நல்லா வளர்ந்து வந்திருக்கு. தக்காளியும் பார்த்திங்கன்னா ஒரு 3 தடவை வந்து அறுவடை பண்ணியாச்சு. இது வந்துட்டு 4வது தடவை இப்போ தான் காய்கள்லாம் வந்திருக்கு. இந்த ஜாடியில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற செடிகள்லேருந்து கட் பண்ண அந்த கட்டிங்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து இதில் போட்டிருக்கோம். ஸோ கொஞ்சம் மக்கின உடனே வந்து மாற்றிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் இங்கே வாழை மரம், இங்கே செம்பருத்தி செடி இருக்குது. ஸோ நேற்று வந்து பூ பறிக்காமல் விட்டுட்டோம், அப்படியே வந்துட்டு அந்த செடியிலே வந்து காஞ்சி போயிடுச்சு. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம எப்பயுமே ரிமூவ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலர்காக்கட்டான்னு பாருங்கள், நல்லா நிறைய மொக்கு வருது, நல்லா நிறைய பூக்கும் இது. இதுக்கப்புறம் இங்கே வந்து பாருங்கள், இது வந்து ஒரு 5-6 கத்திரிக்காய் செடி இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரு வெண்டைக்காய் செடியும் ஒரு 5-6 செடி வந்து வச்சுருக்கோம். ஸோ எங்கள் ஃபேமிலிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவே வந்து போதும். ஒரு நாளைக்கு வந்து 1/4 கிலோ வெண்டைக்காய் வரைக்கும் நாங்கள் பறிப்போம். அதே மாதிரி 2 டேஸ் இல்லைனா 3 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து கத்திரிக்காயும் நாங்கள் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ பாருங்கள், கத்திரிக்காய் அன்றைக்கி வந்து பெரிக்கலை, வீட்டில் வந்து கத்திரிக்காய் இருக்குது. ஸோ நான் அப்படியே விட்டுறேன். வெண்டைக்காய் மட்டும்தான் 1 டே விட்டு 1 டே வந்து நம்ம பறிக்கணும். இந்த சீசனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜாதி முல்லை செடிலாம் வந்து கருத்து போகும். ஸோ ஒன்றுமே பயப்பட தேவையில்லை. இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டோன்னா நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்காது. அடுத்தடுத்த துளிர் வரும்போது நல்லாவே வரும். இது வந்து பாருங்கள் குண்டுமல்லி செடி, அதுக்கப்புறம் வந்துட்டு சின்ன முள்ளரும்பு செடி இருக்குது. இங்கே வந்து ஒரு வெண்டைக்காய் செடி இருக்குது பாருங்கள். ஸோ காய்கள்லாம் வந்துட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இங்கே வந்து ஒரு கத்திரிக்காய் செடி இருக்குது. ஸோ காய்கள் பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து கத்திரிக்காய், வெண்டைக்காய் அண்டு பச்சை மிளகா, தக்காளி இது 4 தான் வச்சுருக்கோம். நவம்பர் மந்த் லாஸ்ட் வீக்கில் வந்துட்டு என்னென்ன பயிரிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாக வந்து வீடியோ கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த செடி பாருங்கள், இந்த செடி வந்துட்டு பயங்கரமான ஒரு இலைப்பேன் பிரச்சனையில் இருந்தது. ஸோ நாங்கள் கண்டினியூஸாக வந்து புயலை தண்ணி வந்துட்டு தான் ஸ்ப்ரே பண்ணோம். அது வந்து எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் தான் சொன்னார். ஸோ அது வச்சு தான் நாங்கள் வந்து கண்டினியூஸாக வந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ பாருங்கள் எப்படி தேறி வந்து எப்படி நிறைய பூ பூக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது கூட அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இது வரைக்கும் செக் பண்ணலன்னா செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து வெஜிடபிள் பிளான்ட்ஸ் கூட வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அதுக்குமே வந்து யூஸ் பண்ணலாம். அந்த புழு, கம்பளி பூச்சி அதெல்லாம் வந்து வராது. பாருங்கள், கம்காட் வந்து நிறையா வந்து பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ தினைக்குமே வந்து நாங்கள் டீக்கு வந்து இதுலேருந்து எடுத்துப்போம். மாதுளையும் பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து ஆரஞ்சு மரம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராமர் மல்லி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூத்துக்கிட்டு இருக்குது. ஸோ உள்ளார இருக்குது, நிறைய அடம்பலாக இருக்குது செடி. மழை நாளுன்றதுனால நாங்களும் அப்படியே வச்சுருக்கோம். ஸோ கத்திரி வந்து இருக்குது. வெண்டைலாம் பாருங்கள், நல்லா உயரமாக இருக்குது. நல்லா வந்துட்டு டேஸ்டியான வெண்டைக்காவாக இருக்குது. ஸோ ஒரே ஒரு ரெட் கலர் வெண்டைக்காய் வந்து வச்சுருக்கோம். ஸோ அதுதான் இது. தினைக்குமே நாங்கள் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிவிடுவோம். ரொம்ப முத்திடுச்சுனாலும் டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. ஸோ வெண்டையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பெருசாக விடுறதில்ல, விட்டால் இது இன்னும் கொஞ்சம் பெருசாகும், நாங்கள் விடுறதில்ல. இது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள், அது பக்கத்துலேயும் வெண்டை. எதுவுமே பார்த்திங்கன்னா தனி க்ரோ பேக்குன்னு தனியாக வைக்கலை. ஸோ எல்லாத்துக்கூடையும் வந்து மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருக்கோம். ஏதாவது வந்து ஒரு ஃப்ளவர் பிளான்ட் வச்சுருந்தோன்னா அது கூட வந்து ஒரு வெண்டை விதையோ ஏதாவது ஒன்று அப்படி தான் போட்டு வச்சுருக்கோம். இது ரோஸ்மேரி. இது பாருங்கள், இது கூட வந்து கீழே வந்து குண்டுமல்லி செடி இருக்குது பாருங்கள், அது கூட தான் வெண்டையும் வச்சுருக்கோம். ஸோ எப்படியும் வந்துட்டு ஒரு 4 மந்த் 5 மந்தில் வந்து வெண்டை செடியை ரிமூவ் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஜாடியிலேருந்து எடுத்துகிட்டு வேறு ஜாடியில் வந்து வெண்டை விதையை வந்து போட்டுக்கணும். குண்டுமல்லி பாருங்கள் இப்போ நிறையா அரும்பு வைக்க ஆரம்பிக்குது.
இந்த ரோலையும் பார்த்தீங்கன்னா நிறையா அந்த பூச்செடிகள், அதுக்கப்புறம் காய்கறி செடிகள் தான் இருக்குது. ஸோ கத்திரி பாருங்கள். கத்திரி வந்துட்டு பார்த்திங்கன்னா அதுவுமே தனி ஜாடியில் இல்லை, எல்லாமே வந்து கலந்து தான் வச்சுருக்கோம். ஸோ பூச்சி தாக்குதல்னு பார்த்தீங்கன்னா இங்கே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அஸ்வினி கொசு இருக்குது. ஸோ அதுக்கு தான் எல்லோ பேட் வந்து டைப் பண்ணணும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நேற்று நாங்கள் வந்து பூ பறிக்காமல் விட்டுட்டோம். ஸோ நிறைய பூக்கள் வந்து பூத்து அப்படியே காஞ்சி போயிருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும் எப்பயுமே. அதே மாதிரி பழுத்த இலைகள் இருந்தாலும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ அப்போ தான் நம்மளோட செடி வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். மயிலாடுதுறை வீட்லேயும் பார்த்தீங்கன்னா நிறையா பிளான்ட்ஸ் வந்து இப்போ வச்சுருக்கேன். ஸோ நிறைய மூலிகை தாவரங்கள்லாம் இருக்குது. அதுவுமே உங்கள் கூட நான் அப்புறமா வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பாருங்கள், அந்த பக்கமாக காமிச்சேன் இல்லையா ராமர் மல்லி, அதுதான் நல்ல க்ரோத் வந்திருக்கு. ஸோ அது பக்கத்தில் வந்து ஒரு பச்சை கத்திரிக்காய் செடி இருக்குது பாருங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த கத்திரிக்காய் விதையோ இல்லைனா செடியோ கிடச்சா நீங்கள் வந்து கண்டிப்பாக வாங்கி வைங்க. நல்லா பெரிய காயாக வரும். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு ஒரு கத்திரிக்காய் வந்து கிடைக்கும் நம்மளுக்கு. இது வந்து பன்னீர் ரோஸ், ரொம்ப வாசமாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு ரொம்ப ரேராக தான் பூக்கும், வளர்ந்துக்கிட்டே தான் போகும் கொடி போல். நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணி அதை கட்டி விட்டுருந்து வச்சுருந்தோன்னா நல்ல காய் கொடுக்கும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பாருங்கள், தக்காளி தான். தக்காளி ஃபுல்லாகவே நாங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து ரோஸ், இது வந்து நாட் ரோஸு. இதுவும் இங்கேயும் வந்து ஒரு கத்திரி செடி இருக்குது. இது ஃபுல்லாகவே வந்துட்டு ரோஸ் தான், நாட் ரோஸ். அதுக்கப்புறம் வந்து பன்னீர் ரோஸ் தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து பாருங்கள், இங்கே வந்து ஒரு பன்னீர் ரோஸ் பூத்துருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மண்டா செடி இருக்குது. ஸோ அது மேலேருந்து கீழே பார்க்கும்போது ரொம்பவே கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும். இதில் வந்து குட்டி குட்டியாக பேர்ட்ஸ்லாம் நிறையா வரும். வந்து அது வந்து நல்லா அந்த தேனை வந்து சக் பண்ணி குடிக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் அதை பார்க்குறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா வெத்தலை செடி. ஏற்கனவே வச்சிருந்த வெத்தலை செடி தான் வந்து இறந்துடுச்சின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் வாங்கி வச்சது நல்லா டெவலப் ஆகி வந்துட்டுருக்கு. ஸோ இந்த பக்கம் ஃபுல்லாகவே வந்து கத்திரி, வெண்டை அது மாதிரி தான் இருக்குது. மரிக்கொழுந்து பாருங்கள். ஸோ இதை வந்து கட் பண்ணி திரும்பி வச்சது நல்லா வந்திருக்கு. இதுவுமே வந்து ஒரு கத்திரி, அதுக்கப்புறம் செம்பருத்தி அது மாதிரி தான் இருக்குது. சவுக்கு செடி பாருங்கள், போன தடவை பார்க்கும்போது காஞ்சி போய் இருந்திருக்கும். இப்போ நல்லா டெவலப் ஆகிடுச்சு. திராட்சை வந்து பார்த்திங்கன்னா கொடி ஏற்றி விடாமல் கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. பட் காய் வந்து இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. முதையாவது லைட்டாக புளிச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வர கிரேப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டாக நல்லாவே இருக்குது. ஸோ இது பந்தல் ஏற்றி விடணும். சப்போட்டாவும் பார்த்திங்கன்னா நிறையா வந்து காய் பறிச்சாச்சு. அதே மாதிரி நிறைய பூக்கள் வந்து வச்சுருக்கு பாருங்கள், இப்போ புதுசாக வச்சது. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்பல் வந்து வச்சுருக்கோம். ஸோ சாம்பல் வந்துட்டு இந்த செடிக்கு வந்து தண்ணியில் கரைச்சி ஊற்றுறதுக்கு தான். இல்லைனா செடி மேலே வந்துட்டு அப்படியே தூவி விடுவோம். இது ரெகுலராக பண்ணுறது இல்லை, ஒரு 20 டேஸ் இல்லைனா 1 மந்த் ஒன்ஸ் அப்படி தான் பண்ணுறது. மண் கம்மியாக இருந்ததுன்னா நாங்கள் வந்துட்டு இந்த சாம்பலை வந்து கலந்து மண்ணோடு வந்து வச்சுப்போம். ஸோ மண் பிரச்சனை தான் இங்கே பெருசாக இருக்கு இல்லையா, மண் தான் வந்து கிடைக்க மாட்டேது இல்லையா. ஸோ வீட்டிலே நம்ம வந்து கம்போஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அது மாதிரிலாம் நம்ம பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு வந்துட்டு மண் வந்து காசு கொடுத்து வாங்குகிற பிரச்சனை வந்துட்டு இருக்காது. இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர், கோஸ் அதெல்லாம் வந்து போடணும். கார்த்திகை மாதம் தான் போட்டால் நல்லா வரும். ஸோ சீசன் பார்த்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா லெமன் கிராஸ். போன தடவை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மொட்டையாக இருந்திருக்கும், ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ நல்லா வந்திருக்கு. அதே மாதிரி வந்து இது வந்து முருங்கையும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து உடச்சி விட்டுருந்தோம். போன தடவை வந்து பார்த்திங்கன்னா காயெலாம் வந்து நல்லா நீட்டமாக இருந்தது பாருங்கள் மரம். ஸோ அதனால் உடச்சி விட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் செடி. இந்த மிளகாய் செடி வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். சரி அப்படியே வந்து அதிலே பழுக்கட்டும் அப்படின்னு விட்டு வச்சுருக்கோம். ஸோ அப்புறம் இங்கே வந்துட்டு இந்த சின்ன ஜாடிலையும் கத்திரி வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு 4 செடி வந்து வச்சுருக்கோம் கத்திரி ஜாடிலையும். அதாவது ஒரு 10 ரூபாய் ஜாடி தான், ஒரு குட்டி சைஸ் ஜாடி தான், ஒரு அடி தான் இருக்கும். ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல க்ரோத் வருது கத்திரி செடி. எப்படியும் வந்து ஒரு 6 மந்த் வரைக்கும் நம்ம வச்சுருக்க போகிறோம். அதுக்கப்புறம் எப்படியும் ரிமூவ் தான் பண்ண போகிறோம். இது பாருங்கள், நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க ஜாதி மல்லி செடி வந்து மழை காலத்தில் வந்து எப்படி ரிமூவ் பண்ணி விடுறதுன்னு சொல்லிட்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி பிளான்ட் இருக்குது. ஸ்ட்ராபெரியும் பார்த்திங்கன்னா இந்த மந்த் வச்சோன்னா நம்மளுக்கு வந்துட்டு வளர்ந்து வந்து நல்ல டிசம்பர்லாம் நல்ல க்ரோத் வந்துடும். அதுக்கப்புறம் நல்லா பூ வைக்க ஆரம்பிச்சிடும். இது கலர் காக்கட்டான். ஸோ நேற்று வந்து பூ பறிச்சதில் மீதி பறிக்காமல் விட்டதெல்லாம் அப்படியே 1 2 அப்படியே பூத்துருக்கு. இங்கே பாருங்கள் இட்லி பூ, இது வந்து நல்ல க்ரோத் இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறையா நாட் ரோஸ் இருக்குது. ஸோ அதுவுமே வந்து பூத்துருக்கு.
இப்போதைக்கு வந்து நிறைய பூக்கிறதுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஜாதி மல்லியும் அப்புறம் முள்ளரும்பும் தான் வந்து பூத்துக்கிட்டு இருக்குது. முள்ளரும்பு வந்து நல்ல க்ரோத் வந்து நல்ல பூ பூக்குது. ஒரு சின்ன செடியிலே பாருங்களேன் எவ்வளோ பூ வந்து கொடுத்துருக்குன்னு நான் காட்டுறேன். ஸோ இது வந்து ரோஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கடையிலலாம் வந்து விற்கும் பாருங்கள். ஒரு 1 வீக் ஆனாலும் ட்ரையே ஆகாது. ஸோ அது மாதிரி இருக்கும், காஞ்சு போகாது சீக்கிரத்தில். நாட் ரோஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேஸ் தான் தாங்கும். இது வந்து 1 வீக் வரைக்கும் அப்படியே தாங்கும். இது வந்து பார்த்திங்கன்னா முள்ளரும்பு செடி. ஸோ எவ்வளோ மொக்குகள் இருக்குது பாருங்கள், எவ்வளோ பூக்கள் இருக்குது. ஒரு சின்ன ஜாடி தான். ஸோ அதில் வந்து எவ்வளோ பூக்கள் இருக்குது பாருங்கள். அதே மாதிரி சந்தன முல்லை, ஜாதி முல்லையும் பார்த்திங்கன்னா நல்ல வந்து க்ரோத் இருக்குது, நல்ல பூக்கள் இருக்குது. ஸோ பெரிச்சிட்டு நேற்று பூ பெரிச்சிட்டு லைட்டாக அப்படியே விட்டுட்டு போயிட்டோம். ஸோ அதுலேருந்து பூத்தது தான் அதெல்லாம். பாவை இருக்குது, பாவையெல்லாம் வந்து ரிமூவ் பண்ண போகிறோம், காய்ச்சி முடிச்சிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நித்திய மல்லி. ஸோ அதுவுமே நல்லா வந்து பூ கொடுத்துட்ருக்கு. இந்த மந்த் நல்லா கட் பண்ணி விட்டோன்னா நம்மளுக்கு நல்ல க்ரோத் வந்துடும். ஸோ நான் சின்ன ஜாடியில் வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் கிரேப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும்போதே நம்ம வந்து பறித்து சாப்பிட்டாலே ரொம்ப ஸ்வீட்டாக நல்லாயிருக்கு. ஒரு வந்து நிறையா கொத்தாக காய்ச்சிக்கிட்டு இருந்தது. இப்போ வந்து கொத்துகளில் பார்த்திங்கன்னா காய்கள் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஒரு 20 காய் 10 காய் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ கொடி ஏற்றி விட்டோன்னா நிறையா காய்கள் இருக்கும், கொடி ஏற்றி விடாமல் இருக்கும். ஸோ சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த மந்த் அப்டேட்டு. ஒன்றும் புதுசாக எதுவும் மாற்றலை. பட்டு மாயவரம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெஜிடபிள் பிளான்ட்ஸ்லாம் நான் வந்து வச்சிகிட்ருக்கேன். ஸோ அதை வந்துட்டு நான் என்னென்ன இந்த மந்த் வந்து பயிரிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ கார்டன் வந்து இப்படி தான் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். புதுசாக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷனாக இருந்திருக்கும். நம்மளும் வந்து கார்டன் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு தோணியிருக்கும். ஸோ இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து ஹார்வெஸ்ட் பண்ண வெஜிடபிள்ஸ். அதுக்கப்புறம் வந்து பூக்கள் இருக்குது. ஸோ ரோஸ்லாம் பார்த்திங்கன்னா எப்பயுமே அன்னச்சட்டியில் வந்து போட்டுருவோம். அன்னச்சட்டியில் வந்துட்டு காயாமே இருக்கிறதுக்கு அதில் கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடா போட்டு நம்ம போட்டோன்னா ஒரு 2 டேஸ் வரைக்கும் பூக்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.